ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சமையலில் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக தேசிய கொடி கலரில் லஞ்ச் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் சாஃப்ரான் கலருக்கு கேசரியும், ஒயிட் கலருக்கு தேங்காய் பால் சாதமும், க்ரீன் கலருக்கு பாலக் பராத்தாவும் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போனா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம தேங்காய் பால் சாதத்துக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்ன பார்த்துடலாம். நான் இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருவோம். அடுத்து ஒரு அரை முறி தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால இதை பால் 6 டம்ளர் பால் எடுத்துருக்கோம். அடுத்ததாக 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்லா நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. 2 ஸ்டார் பூ, பட்டை, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, 3 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். மீடியம் சைஸில் இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இல்லை பெரிய சைஸ்னால் 1 தக்காளியே போதும். அவ்வளோதான். வாங்க நம்ம தேங்காய் பால் சாதம் சேர்ந்துடலாம். சாதம் பண்ணுறதுக்கு தேங்காய் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது நான் இப்போ நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இது நான் இப்போ குக்கரில் தான் வைக்கிறேன். ஆனால் இதில் விசில் போடாமல் வைப்பேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிட்டு பட்டை, கடல்பாசி, ஏலக்காய், ஸ்டார் பூ, கிராம்பு, பெருஞ்சீரகம், முந்திரி, பச்சை மிளகாய் இதை நான் கீரி போட்டிருக்கேன். முழுசும் கீறிடாதீங்க, அப்படின்னாக்கி அது ரொம்ப குழஞ்சிரும். வெங்காயம், வெங்காயம் ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வெஜிடபிள் எதுவும் சேர்க்காம தனியாக தேங்காய் பால் மட்டும் வச்சு பண்ணுறேன். பன்னீர் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி, சிக்கன் கிரேவி எது வச்சு சாப்பிட்டாலும், சைட் டிஷ்ஷாக எக் கிரேவி வச்சு சாப்பிட்டாலும் கூட செம்மையாக இருக்கும். தேங்காய் பால் மட்டும் போதும் அப்படின்னாக்கி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிடுவோம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக பிரியாணி இலை. அடுத்ததாக நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பால் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்ததான் நம்ம ரைஸையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்ப போட்டு நம்ம கிளற வேண்டாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது உங்களுக்கு நீங்கள் விசில் போட்டு வைக்கணுன்னாலும் நீங்கள் விசில் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம விசில்லாம் போட்டு வச்சா சில நேரம் அடி பிடிக்கும், அப்படிலாம் பண்ணோம். உங்களுக்கு அடி பிடிக்காமல் வரணும் அப்படின்னாக்கி இந்த மாதிரி வச்சு லோ ஃப்ளேமில் தம் போட்ட மாதிரி கீழே தோசை தவா வச்சு அதுக்கு மேலே நம்ம இந்த குக்கரை வச்சு லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம்னாக்கி நம்மளுக்கு அடியே பிடிக்காமல் நல்ல உதிரியாக சூப்பராக வரும். சரி, நம்ம சாதம் ரெடி பண்ணதுக்குள்ளே அடுத்து பாலக் பராத்தா எப்படி பண்ணதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பாலக்கீரையை இப்படி காம்பு இருக்கும், அதை இப்படி ஒடித்து எடுத்துருங்க. ஒரு 2 நிமிஷம் இப்படி பாயில் வாட்டரில் போட்டு எடுத்துக்கிடணும். இது இப்படி தண்ணியில் போட்டு எடுக்கிறதுனால சத்து போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம பாலக்கீரையை வேக வைக்கல, ஒரு 2 நிமிஷம் தான் அதில் போட்டு நம்ம எடுக்கிறோம். அதனால் சத்து எதுவும் போகாது. 2 நிமிஷம் மட்டும் போதும், ரொம்ப நேரம் பண்ணாதீங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடலாம். பாலக்கீரை நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம அதை அரைச்சிக்குவோம்.
அது கூட ஒரு பச்சை மிளகாய், பூடு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துருவோம். வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அழகாக உதிரியாக வந்திருக்கு. நம்ம இறக்குன உடனே நீங்கள் அப்படி ரொம்ப கிளறாதீங்க, பிறகு உடஞ்சிரும். இப்படி லைட்டாக பண்ணி விடுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து விடுங்க. இல்லை பாருங்கள், அடி எதுவுமே பிடிக்கலை. 2 ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கிடணும். 2 ஸ்பூன் எண்ணெய், ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டே நல்லா சாஃப்டாக இருக்குது. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் பரோட்டா பண்ணிங்கனாக்கி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஃப்ளாக் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால இது ஸ்கொயர் டைப்பில் இப்படி உருட்டியிருக்கேன். டவாவில் போட்டு எடுத்துடலாம். லைட்டாக மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் இந்த சைஸில் போட்டு எடுத்துக்கோங்க. சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் கலருக்கு பாலக் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சாஃப்ரான் கலர் கேசரி செய்ய போகிறோம். வாங்க நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து கேசரி ரெடி பண்ண போகிறோம். இந்த ரவையை லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வறுத்த ரவை கிடச்சிச்சுனாக்கி நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரவை வறுத்தாச்சு. இப்போ இதை இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ அதே பாத்திரத்தில் இப்போ நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து தண்ணியை நம்ம கொதிக்க விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஏலக்காய் சேர்த்துறோம். நம்ம ஃபஸ்ட்டே இதில் ஏலக்காய் சேர்த்தோம்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும் கேசரி. நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் சாஃப்ரான் கலர் சேர்த்துருவோம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் ரவையை ஆட் பண்ணிடலாம். சீனி எப்போவுமே நம்ம முதல்ல ஆட் பண்ணிடாதீங்க. அப்போனா நம்மளுக்கு வந்து கேசரி வந்து கட்டியான மாதிரி ஆயிரும். இதெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம கடைசியாக தான் சீனி ஆட் பண்ணணும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சீனி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சீனி சேர்த்ததும் அது கொஞ்சம் மெல்ட் ஆனதும் இலகுன மாதிரி இருக்கும். அதுதான் கரெக்ட் பதமாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா இலகிடுச்சு. இப்போ நம்ம இதில் நெய் ஆட் பண்ணிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்ரான் கலருக்கு கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாட்டு முந்திரி, திராட்சை எல்லாம் வறுத்து போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஃப்ளாக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அதில் சாஃப்ரான் கலர்,
அடுத்ததாக ஒயிட் கலருக்கு தேங்காய் பால் சாதம். அடுத்ததாக க்ரீன் கலருக்கு பாலக் பரோட்டா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளாக் டிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை லஞ்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. பாய்.